கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் கற்கள் வீசப்பட்டது சதி நடந்துள்ளது என்று நீதிபதியிடம் தாவேக தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி இல்லத்திற்கு சென்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பினர் முறையீடு செய்துள்ளனர். மதுரை அமர்வில் நாளை பகல் 2:15 மணிக்கு விசாரணை நடக்கும் என்று நீதிபதி கூறியதாக தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது குறிப்பிட்டார். சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் நீதிபதியிடம் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு முறையீடு செய்திருக்கிறது. குறிப்பாக கரூரில் விஜய் பரப்புரை நடக்கும்போது கூட்டத்தில் கற்கள் வீசப்பட்டதாகவும் சதி நடந்திருப்பதாகவும் நீதிபதியிடம் தாவேகவினர் புகார் கூறியுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, தாவேக தரப்பிலிருந்து பல்வேறு கோரிக்கைகள் முறையிடப்பட்டிருக்கு. நீதிபதி முன்பாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? தாவேக தரப்பிலிருந்து முழுமையான விவரம் என்ன? தாவேக தரப்பில் வழக்கறிஞர் அறிவுலகன் தலைமையில் வழக்கறிஞர் நீதிபதி தண்டபாணி முன்பு தற்போது ஆஜராகி முறையிட்டு வருகின்றனர். அதாவது ஏற்கனவே அவர் தரப்பில் முறையிடப் போவதாக ஒரு நேரத்துக்கு முன்னதாக தெரிவித்தனர். இதற்கு முறைப்படி அனுமதியும் பெற்றிருந்தனர். இதனையடுத்து நீதிபதி வீட்டில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நீதிபதி வீட்டில் தற்போது ஆஜராகி முறையிட்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு திருச்சியில் இந்த கூட்டம் தொடங்கியதாகவும் சனிக்கிழமை தோறும் இதுக்கான திட்டமிடப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது என்றும், ஆனால் திருச்சி, அதேபோன்று பெரம்பலூர் போன்ற நாமக்கல் ஆகிய பகுதிகளில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. எந்த விதமான ஒரு சேதமும் இல்லை. எல்லா இடங்களிலும் இந்த கூட்டமானது, தாவேகா கூட்டமானது அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது. எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை, கரூர் நடைபெற்ற கூட்டத்தை பொறுத்தவரை சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாகவும் அங்கு திரண்டிருந்த தாவேகா கட்சியினர், பொதுமக்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள் என்றும், ஆனால் அந்த விஜய் பேச வந்த சிறிது நேரத்தில் அங்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், அதில் சில இடங்களில் கற்கள் வீசப்பட்டுள்ளது என்றும், ஒரு சில இடங்களில் காவல்துறை அந்த கூட்டத்துக்குள்ளேயே காவல்துறையினர் தங்களை தடியடி கொண்டு சிலரை தாக்கியதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் திட்டமிட்டே சில சதி செயல் இந்த பகுதியில் அரங்கேறியுள்ளது கரூரில். எனவே இதை பற்றி முழுமையாக விசாரித்தால் மட்டுமே உண்மையாக தெரிய வர வேண்டும். எனவே இது தொடர்பாக உரிய முறையில் நீதிமன்றம் தலையிட வேண்டும். நீதிமன்றம் தலையிட்டு இதற்கு ஒரு உரிய தீர்வு காண வேண்டும். என நீதிமன்றமே தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விஜய் தரப்பில் வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டால் இதுக்கு தாவேகா தரப்பில் தனியாக மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார்கள். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை, கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தை பொறுத்தவரை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மட்டுமே முழுமையான விவரங்கள் வெளிவரும் என்பதால் இந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து தற்போது முறையிட்டு வாதிட்டு வருகின்றனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இந்த வழக்கு கரூர் நடந்த சம்பவம் என்பதால் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தான் நடைபெற வேண்டும். நீதிபதி தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அமர்வு தான் இந்த வழக்கை விடுமுறை கால நீதிபதிகள், அவர்கள் அந்த வழக்கை விசாரிப்பார்கள். எனவே நீதிபதி நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். எனவே நாளை இந்த வழக்கு தொடர்பாக நாளை 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணை நடைபெறும் என்று தெரிகிறது. இதனிடையே தொடர்ந்து விஜய் தரப்பில் தற்போது தங்களுடைய தரப்பு கருத்துக்களை முன்வைத்து வாதாடி வருகிறார்கள். இன்னும் அந்த விசாரணை தற்போது முடிவடையவில்லை. தாவேக தரப்பு நீதிபதியிடம் வழங்கிய புகார் குறித்த முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழந்த நிலையில் நீதிபதியிடம் தாவேக தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூரில் விஜய் பரப்புரை நடக்கும்போது கூட்டத்தில் கற்கள் வீசப்பட்டதாகவும் சதி நடந்திருப்பதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி இல்லத்திற்கு சென்று தாவேக தரப்பினர் முறையிட்டுள்ளனர். குறிப்பாக மதுரை அமர்வில் நாளை பகல் 2:15 மணிக்கு விசாரணை என்று நீதிபதி கூறியதாகவும் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்தார்.